மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியாக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அணையின் 16 கண் மதகுகள் பகுதியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் பூஜை செய்து காவிரியை வணங்கி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்க நேரலையில் கேட்கலாம். சுதன், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கம். கர்நாடக மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் KRS அணைகள் நிரம்பி அங்கிருந்து காவிரியில் உபரி நீரானது திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது 1.18 லட்சம் கன அடி வீதமாக தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தற்போது தமிழகத்திற்கு வரக்கூடிய நீர் வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மேட்டூர் அணைக்கு நீர் வரத்தானது கடந்த சில நாட்களாகவே படிப்படியாக அதிகரித்து தற்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வினாடிக்கு 93,000 கன அடியாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக அணையினுடைய நீர் மட்டமும் கடந்த சில நாட்களாகவே கிடுகிடுவென உயர்ந்து தற்போது 9:15 மணியளவில் அணையின் நீர் மட்டம் என்பது 100 அடியை எட்டியிருக்கிறது. அணையின் மொத்த உயரம் என்பது 120 அடியாகும். இதில் தற்போது 100 அடியை அணை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணையின் 16 கண் மதகு பகுதியில் கருப்பு நிற சட்டர்களை தொட்டு தழுவியவாறு தற்போது இந்த தண்ணீர் ஆனது தேங்கி இருக்கக்கூடியது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதையொட்டி காவிரியை போற்றும் வகையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் 16 கண் மதகு பகுதியில் சிறப்பு பூஜை செய்து காவிரியில் மலர் தூவி காவிரி அன்னையை போற்றி வணங்கினர். இதைத் தொடர்ந்து தற்போது டெல்டா மாவட்ட விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக மேட்டூர் அணையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததன் காரணமாக உரிய தேதியில் நடப்பு ஆண்டு தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகவும் பல்வேறு சிக்கல்களை சந்தித்தனர். இது மட்டுமில்லாமல் அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து படிப்படியாக சரிந்த வண்ணமே இருந்தது. இதன் காரணமாக நடப்பு ஆண்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுமா என்கிற கேள்வியே விவசாயிகள் மத்தியில் எழுந்திருந்தது. இதற்கிடையில் தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாக நீர்வரத்து அதிகரித்து தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியிருக்கிறது. இதே அளவிற்கு நீர்வரத்து நீடிக்கும் பட்சத்தில் விரைவில் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணையின் வரலாற்றில் 71வது முறையாக தற்போது 100 அடியை நீர்மட்டம் எட்டியிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் 405 நாட்களுக்கு பிறகு தற்போது அணை இந்த 100 அடியை எட்டியிருக்கிறது. மேலும் தற்போது ஆடிப்பெருக்கு விழா வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் காவிரி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த ஆடிப்பெருக்கை உற்சாகமாக கொண்டாடும் வகையில் நாளை முதல் வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை காவிரியில் வினாடிக்கு 5000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதையடுத்து தற்போது அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாளை இந்த வெளியேற்றக்கூடிய நீரின் அளவு 5000 கன அடியாக அதிகரிக்கப்பட இருக்கிறது. இதற்கிடையே மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து வரக்கூடிய காரணத்தினால் காவிரி தாழ்வார பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன்படி சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவிரி நீரோட் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் நேற்று முதல் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணை ஓரிரு நாட்களில் நிரம்பி இங்கிருந்து உபரி நீரானது 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்திருந்தாலும் கூட நடப்பு ஆண்டு பருவமழை நன்றாக கை கொடுத்திருக்கிறது. எனவே பாசனத்திற்கு தேவையான நடவடிக்கைகளையும் விவசாயிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மேட்டூர் அணையின் நிலவரம் குறித்த விவரங்களை விரிவாக நேரலையில் வந்து பிரத்யேக காட்சிகளுடன் வழங்கியமைக்கு நன்றி சுதன்.